ஓம் ஹ்ரீம் பைரவி க்ளாம் ஹ்ரீம் ஸ்வாஹா ஓம் நமோ பகவதே ருத்ராய நமஹ. வணக்கம். இந்த 2026 மார்ச் ராசி பலத்துக்கு போறதுக்கு முன்னாடி நான் சில விஷயம் சொல்லணும். எப்படின்னா, நிறைய பேர் உண்மையான ஜோதிடர் யாரு சார் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்பாங்க. எப்படின்னா, நீங்க ஒரு ஜாதகம் கொடுக்கும்போது அவர் உங்க லக்னம் என்னன்னுட்டு கண்டுபிடிச்சு உங்க பாஸ்ட் ஈவெண்ட்ஸ் எல்லாமே அவர் சொல்லணும். எல்லாமே இல்ல, சில கொஞ்சம் ஒரு உங்க லைஃப்ல நடக்கிற இவெண்ட்ஸ் சொல்லி உங்க லக்னம் என்ன லக்னம் உங்களோடது அது கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட். எப்படின்னா, நம்ம பர்த் டைம் எப்பவுமே சரியா இருக்காது. ரெண்டாவது நம்ம பாஸ்ட் சொல்றவருக்கு நம்ம ஃபியூச்சர் சொல்ற ஒரு அதிகமான சான்சஸ் இருக்கும். ஸோ அதை பத்தி நாமே அவர் கண்டுபிடிக்கலாம். ரெண்டாவது அவர் பூஜை பத்தி சொல்லும்போது, ரெமெடிஸ் பத்தி சொல்லும்போது புரஹத் பராசர ஓரா சாஸ்திரத்துல இருக்கிற அந்த ரெமெடிஸ் தான் சொல்லணும். எப்படின்னா, ஜபம், மந்திர ஜபம், தானங்களை பத்தி. ஸோ அது விட்டுட்டு ஜோதிடத்துல இல்லாத தோஷங்களை பத்தி, கால சர்ப்ப தோஷம், என்னென்ன தோஷங்கள் பத்தி சொல்லிட்டு இருப்பாங்க. நியூமராலஜி படி, டேரோட் கார்டு, இது எல்லாமே ஜோதிடம் கிடையாது. அதே மாதிரி காஸ்ட்லியான பூஜைகள் எல்லாம் நம்ம ஜோதிடத்துல இல்லை. இன்னொரு விஷயம் என்னன்னா, யாராலையும் நம்ம தலையெடுத்த மாற்ற முடியாது. ஸோ இப்போ நான் கோடீஸ்வரர் ஆகணும், நான் ஒரு பெரிய பொசிஷனுக்கு போகணும், இதெல்லாம் ஏதாவது பூஜை பண்ண நடக்குமான்னு கேட்பாங்க. அது அப்படியெல்லாம் நடக்காது. உங்க ஜாதகத்துல இருந்தா மட்டும் நடக்கும். அந்த டெஸ்டினியை நாம அக்செப்ட் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படி நாம பண்றதுக்கு அவர் நம்ம தயார் பண்ணணும். யாரு? அஸ்ட்ராலஜர். ஸோ இந்த மாதிரி நீங்க உண்மையான ஜோதிடத்தை யார் இருக்காங்களோ அவர் கண்டுபிடிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி டெக்னிக்கலா ஒரு ஜாதகம் பார்க்கறதுக்கு, இப்போ ஒரு ஜாதகம் பார்க்கறதுன்னா ஒரு ஈஸி கிடையாது, ரொம்ப டைம் வேணும். ஸோ ராசியிலேருந்து, லக்னத்திலேருந்து, பாத லக்னத்திலேருந்து, ஸோ நிறைய தசைகள் இருக்கு. சில பேருக்கு விம்சோத்திரி தசை மட்டும்தான் தெரியும். ஆனா இங்க 48 தசை பீரியட்ஸ் இருக்கு. யோகினி தசை, சர தசை நிறைய இருக்கு. ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணி கைரேகையும் பார்த்து நாம ஒரு முடிவுக்கு வரலாம். ஸோ இந்த மாதிரி பார்க்கறதுக்கு நீங்க பைரவி ஆஸ்ட்ரோல நீங்க கன்சல்டேஷன் புக் பண்ணுங்க. ரிஷப ராசி 2026 மார்ச் மாதத்துல ரிஷப ராசியில பிறந்தவருக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்கு மார்ச் மாதத்துல பார்க்கலாம். இது ரெண்டாவது வீட்டுல இருக்கிற கிரகம் ரெட்ரோகிரேடான வக்ரியான குருகிரகம் இருக்கிறதுனால சடன் கெயின்ஸ் இருக்கலாம் உங்களுக்கு. சீக்கிரம் இப்போ எப்படின்னா, நீங்க ஏதாவது ஒரு புதுசான பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம், ஏதாவது நீங்க பிசினஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கலாம். ஸோ இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு சடன் கெயின்ஸ் இருக்கும் உங்களுக்கு. அது விட்டுட்டு இது கேம்பிளிங் மாதிரி கிடையாது. சில பேர் நான் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன் இப்படியெல்லாம் கேட்பாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம பண்ணாதீங்க. அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் கூட நான் சொல்றது எப்படின்னா, எங்கேருந்தோ உங்களுக்கு பணம் வரணும், அந்த மாதிரி வரலாம். பிசினஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கீங்க, அங்கே உங்களுக்கு அதிகமான லாபம் கிடைக்கிற சான்சஸ் ரிஷப ராசியில பிறந்தவருக்கு இந்த மாதத்துல இருக்கு. கேம்பிளிங் இல்ல. சதுர்த்த பாவத்துல இருக்கு கேத்து கிரகம் பார்த்தா கண்டிப்பா வீடு வாங்குறதுக்கோ இல்ல ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கோ நீங்க நிச்சயம் பண்ணிருக்கீங்க. ஆனா அது இருந்தாலும் கூட, எல்லாமே சரி இருந்தாலும் கூட ஏதோ ஒரு காரணத்தினால அது தள்ளி போகும். அந்த மாதிரி சான்சஸ் தான் அதிகமா தெரியுது ரிஷபராசியில பிறந்தவருக்கு இந்த மாதத்துல. அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணா ரொம்ப நல்லது. ரிஷபராசியில பிறந்தவருக்கு ரொம்ப நல்லது என்னன்னா, கல்யாண விஷயத்துல ரொம்ப சக்சஸ் இருக்கு, ப்ரோக்ரஸ் இருக்கு. இப்போ நிறைய டைம்ல இருந்து நீங்க தேடிக்கிட்டே இருப்பீங்க. ஆனா உங்களுக்கு அந்த கிடைச்சிருக்காது. எப்படி அந்த சரியான சம்பந்தம். ஆனா இந்த டைம் பீரியட்ல கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப சூட்டபிளான சம்பந்தம் கிடைக்கிற வாய்ப்பு இருக்கு. எப்படின்னா, நாடி ஜோதிடம் படி சப்தம பாவாதிபதி இங்க குஜன், எப்படின்னா செவ்வாய், அந்த கிரகம் நாடி ஜோதிடத்துல எப்படின்னா ஒரு ஹஸ்பண்டுக்கு இது பண்ணுவாங்க. ஸோ நிறைய பெண்களுக்கு கல்யாணம் ஆகிற சான்சஸ், நல்ல சம்பந்தம் வர சான்சஸ் அதிகமா இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் தொழில்ல நீங்க ஏதாவது புதுசான ஜாபுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, அதுக்கப்புறம் இன்டர்வியூ கொடுத்துருப்பீங்க, வெளிநாட்டுக்கு போறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே ரிஷபராசியில பிறந்தவருக்கு இது நல்ல டைம் பீரியட். ஜாப் கிடைக்கிற சான்சஸ், ஜாப் சேஞ்ச் ஆகிற சான்சஸ், சக்சஸ் கிடைக்கிற சான்சஸ் அதிகமா இருக்கு இந்த டைம் பீரியட்ல ரிஷபராசியில பிறந்தவர். 11th ஹவுஸ்ல இருக்கிற சனி கிரகத்தை நாம பார்த்தா கண்டிப்பா உங்களுக்கு நீங்க பண்ணிட்டு இருக்கிற தொழில்ல, பிசினஸ்ல, அந்த எந்த விதமான பிசினஸ் ஆனாலும் பரவாயில்லை, நீங்க வெஜிடபிள் பிசினஸ், ஃப்ரூட்ஸ், இல்லைன்னா ஒரு ஹோட்டல் பிசினஸ், ரெஸ்டாரண்ட் பிசினஸ், எந்த மாதிரி பிசினஸ் பண்ணாலும் கூட சக்சஸ் லாபம் அதிகமா இருக்கு.
கடன் பிரச்சனையிலிருந்து வெளியே வர்றதுக்காக சரியான ஒரு ரொம்ப நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கும். எப்படின்னா கடன் பிரச்சனை வெளியே வர்றதுக்கு நிறைய பேர் வந்து ரெமெடிஸ் கேட்பாங்க. யூஸ்வலா நான் லக்ஷ்மி ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றேன். ஆனா நமக்கு வந்து கடவுள் வந்து நமக்கு வந்து அந்த வாய்ப்பை தர்றப்ப நம்ம சரியா நாம அதை யூஸ் பண்ணிக்கணும். அந்த மாதிரி வாய்ப்பு ரிஷபராசியில பிறந்தவருக்கு கிடைக்கும் இந்த டைம் பீரியட்ல. ஸோ கல்யாணத்துக்கு நல்லா இருக்கு, கரியர்ல நல்ல ப்ரோக்ரஸ் இருக்கு, புதுசான ஜாப் கிடைக்கிற சான்சஸ் இருக்கு. ஆனா வீட்டுல தான் சின்ன சின்ன விஷயங்களுக்கு சண்டை. இந்த குடும்பத்துல சண்டை எப்படின்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் அதிகமா வர்ற சான்ஸ் இருக்கு. ஜாகிரதை இருங்க, கம்யூனிகேஷன்ல சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க. எப்படின்னா நம்ம அடுத்தவர் நம்ம புரிஞ்சுக்கணும். எப்படின்னா நிறைய பேர் வந்து 100% இப்போ மேரிட்டல் லைஃப் நீங்க பார்த்தாலும் கூட 100% யாராலையும் பர்ஃபெக்டா இருக்க முடியாது. நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். எப்படின்னா அப்பா அம்மாவை நம்ம அக்செப்ட் பண்ணிக்குவோம். எப்படின்னா அவரு அவ்வளவு குறைகள் இருந்தாலும் கூட நாம அவரை அக்செப்ட் பண்றோம். ஆனா லைஃப் பார்ட்னருக்கு ஏதாவது சின்ன ஒரு மிஸ்டேக் பண்ணாலும் கூட நாம பண்ண மாட்டோம். அவர் வீட்டில ஆயிருக்கலாம், அவரா இருக்கலாம். இதை நாம அக்செப்ட் பண்றதை நாம கத்துக்கணும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ரிஷபராசியில பிறந்தவருக்கு வந்து இந்த விசேஷங்கள் இருக்கு. வணக்கம்.